நம்ம முன்னாள் காமெடி சூப்பர் ஸ்டார் சந்தானம் அவர்களோட நடிப்புல வந்திருக்க நகைச்சுவான படம் தான். நகைச்சுவைன்ற பேர்ல வந்திருக்க படம் தான் வடக்குப்பட்டி ராமசாமி. நம்ம கவுண்டமணி அவர்களோட வடக்குப்பட்டி ராமசாமி காமெடி எவ்வளவு பெரிய ஹிட் காமெடி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா சந்தானம் அவர்களோட இந்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்துல ஹிட் காமெடி இல்ல. முதல்ல இது ஒரு படமே இல்ல. ஏன்னா இந்த படத்துல இவங்க ஒரு கோவில் சொல்றாங்க, ரெண்டு பெரிய மனுஷங்கன்னு சொல்றாங்க, மெட்ராஸையோட மதிப்பை குறைக்கிறாங்க, மேக ஆகாஷோட அழகை வீணாக்குறாங்க, எல்லாமே ஓகே தான். ஏன்னா இது சந்தானம் அவர்களோட படம். அவரோட ப்ரீவியஸ் படங்களான சபாபதி, சந்தோஷம், காலி, குலு குலு, வெளு வெளு, ஏஜென்ட் கண்ணாயிரம், கண்ணீரோ, 100,000, டிடி ரிட்டர்ன், டிபிக்கல் பேட்டன், கிக், அனதர் டக், 80s பில்டப், ஜீரோ பேக்கப்னு இந்த எல்லா படங்களுமே மொக்க படங்கள் தான். ஆனா கடைசியா இம்ப்ரெஸ் பண்ண சந்தானம் படம் எதுன்னு கேட்டா அதுதான் டிகி லோனா. ஆனா அந்த பட டைரக்டரான கார்த்திக் யோகி அவர்கள் தான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கும் மெட்ராஸை வந்து நானும் கருப்பு கண்ணாடி போட்டு நானும் கண்ணி வெடியில காலை வச்சு நானும் காணாமல் போயிட்டு இருந்திருக்கலாம்.